உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். மொத்தம் ஒரு 4 அமைச்சர்கள் இப்ப பிரச்சனைக்குள்ளாயிருக்காங்க. அதுல செந்தில் பாலாஜி தான் யூனிக். இப்போ ஒரு செந்தில் பாலாஜி பிஜேபிக்குள்ள வந்துட்டா ஈஸி இல்ல. திமுகவுக்கு ஆள் இல்ல. திமுகவுடைய எல்லா ஸ்ட்ரெங்கும் செந்தில் பாலாஜிக்கு தெரியும்ல. கொங்கு மண்டலத்துல தேர்தல் வேலைகள்ல கில்லேடி செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி எடப்பாடியும் ஏற்க தயாரா இல்ல. சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி ஃபீல்டு ஒர்க் பண்ணி தோக்கடிச்ச 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு, அதுவும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுல முறைகேடு. சிலிண்டருக்கு 50 ரூபாய் வாங்குறாரு. அதுனா மோடியா வாங்குறாரு? சிலிண்டர் போடுறவன் தானே வாங்குறான். புதுசா இப்ப அமைச்சர் வர்றப்போ இப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். சபரீசன் தலைமையில பின் அப்படின்ற அமைப்பு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கு. அமைச்சர் பொறுப்பு இல்லாம தேர்தல் வேலை மட்டும் பாக்குற ஒரு ஆளா அதிமுகவும் பாஜகவும் உருவாக்குது. அப்போ அது ஒரு மைனஸ். புதுசா யாரையாவது அமைச்சராக்குனா எங்கெங்க திமுகவுக்கு பலவீனம் இருக்கோ அங்க அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்து கொண்டு வரலாம். அதுல ஒரு கம்யூனிட்டி தேவேந்திர குல வேளாளர். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். நக்கீரனின் மூத்த துணையாசிரியர் ஐயா தேசு கௌதமன் ஐயா வணக்கம். நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள்லாம் பேசியிருக்கோம். இந்த தேர்தல் 2026 தேர்தல் நெருங்க திமுக மேலே ஒன்றிய அரசு கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு குறிப்பாக திமுக அமைச்சர்கள் மேலே வருஷம் கை வைப்பாங்கட்டு. இப்போ பார்த்தோன்னா அந்த இதை நம்ம பார்க்க முடியுது. KN நேரு மேலே நெருக்கடி கொடுக்குறாங்க, துரைமுருகன் மேலே நெருக்கடி, பொன்முடி மேலே தானாக முன்வந்து வழக்கு எடுத்து பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. செந்தில் பாலாஜியோட அமைச்சர் பதவிங்கிறது நீடிக்குமா அல்லது அவரை வித்ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களா? மொத்தம் ஒரு 4 அமைச்சர்கள் இப்போ பிரச்சனைக்குள்ளாயிருக்காங்க நீதிமன்றங்கள் மூலமாகவே. அதில் செந்தில் பாலாஜி தான் யூனிக்கு. இப்போது துரைமுருகன், பொன்முடி, அப்புறம் MRK பன்னீர்செல்வம் இவங்க எல்லாமே நீதிமன்றங்கள் மூலமாக பழைய வழக்குகள் மூலம் சிக்கலுக்குள்ளானாங்க. இப்போது செந்தில் பாலாஜியை மட்டும் கரண்ட்லேயும் டார்கெட் பண்ணுறாங்க. டாஸ்மாக் ரெய்டு அப்படின்ற அடிப்படையில் அமலாக்கத்துறை பாய்ஞ்சு கரண்ட்லேயும் டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பழைய கேஸு அதை உச்சநீதிமன்றத்தில் போட்டு அவர் ஜாமீனில் விடுதலையானது தவறு, மந்திரி பதவி அவருக்கு பறிக்கப்படணும், மந்திரியாக அவர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை அவங்க உருவாக்குறாங்க. இப்போ ஒரு கேள்வி வருது. உண்மையிலே ஜாமீனில் வெளியில் வந்தவங்க அமைச்சர் பதவி ஏற்கக்கூடாதுன்னு ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குதுங்களா? செக்ஷன் 21 பிரகாரம் தனிநபரோட மனித உரிமைகள் பாதிக்கப்படுது என்கிற செக்ஷன் அடிப்படையில் தான் ஹேமந்த் சோரனும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதுக்கப்புறம் அஜித் பவாரும் இவங்க எல்லாமே வெளியில் வராங்க. இப்போ ஹேமந்த் சோரன் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டோட முதலமைச்சராக இருக்கார். அஜித் பவார் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை ஆகும்போது அவர் முதல்வராக பதவி ஏற்கக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. அதனால் அவர் முதல்வராக ஒரு பதவி ஏற்கலை. அதுக்கப்புறம் அவர் தேர்தலையும் தோற்று போடுறார். இது அவருடைய சிச்சுவேஷன். இங்கே செந்தில் பாலாஜி வெளியே வரும்பொழுதும் அவர் ஜெயிலில் இருக்கும்போது இலாக்கா இல்லாத மந்திரியாக தான் இருந்தார். அவரை நீக்கிறதுக்கு கவர்னர் முயற்சி பண்ணார். அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் முடியாதுன்ட்டாங்க. அப்போ பெயில் வரும்பொழுதே கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இவர் மந்திரி ஆகலாமா அப்படின்னு. அதுக்கு எந்த தடையும் இல்லைன்னா இதே நீதிமன்றம் ஓகா அப்படின்ற ஒரு நீதி அரசர் அவர் சொன்னார். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கி தான் பதவி ஏற்கிறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மந்திரி ஆவது சம்மந்தமாக எதையுமே சொல்லலை. அவங்க அதை உள்வாங்கிட்டு தான் அவங்க மந்திரி பதவி கொடுக்குறாங்க. அவர் மந்திரி ஆகிறார், மந்திரி சபையில் தொடர்றார். இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கவர்னர் விஷயத்தில் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. கவர்னர் உட்பட ஜனாதிபதி வரைக்கும் காலக்கெடு போட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அது பாஜக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுது. திமுகவுக்கு சாதகமாக உச்சநீதிமன்றம் வந்துருச்சு அப்படின்னு. அப்போது இது ஏற்கனவே போடப்பட்ட வழக்கு. இவர் மந்திரியாக இருந்து சாட்சிகளை கலைக்கிறார் அப்படின்னு.
செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வந்து எடப்பாடியும் ஏற்க தயாராக இல்லை, பாஜகவும் ஏற்க தயாராக இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ஓரளவுக்கு வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறது கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்தில் தேர்தல் வேலைகளில் கில்லியடி வந்து செந்தில் பாலாஜி. அது ஈரோடு கிழக்குலேயே நம்ம க்ளீனாக பார்த்தோம், ரைட்டுங்களா? 2 பை எலெக்ஷன் ஈரோடு கிழக்கில் நடந்தது. 2த்துலேயும் செந்தில் பாலாஜி எப்படி ஒர்க் பண்ணார்னு தெரியும். செந்தில் பாலாஜியுடைய ஒர்க்கை வந்து தடுத்து நிறுத்தினது எஸ்பி வேலுமணி போன சட்டமன்ற தேர்தலில். அங்கே வந்து முழுக்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அங்கே 11 தொகுதியும் அவர் ஜெயிக்கிறார். அடுத்து திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே செந்தில் பாலாஜி அவர் ஜெயிச்ச 11 தொகுதிகளில் இருக்கக்கூடிய 100 மாநகராட்சி வார்டில் 95 வார்டு வந்து செந்தில் பாலாஜி ஜெயிக்கிறார், வெற்றி டோட்டல் அப்படியே மாறுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அலறி அடிச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி இருந்தால் நம்மளால் அங்கே தேர்தலை சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் தேர்தலுக்குள்ளே வந்து செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே உட்கார வச்சிடணும் அப்படின்னு வந்து அவரே வாலண்டியராக கோவையில் போட்டியும் போடுறார். அவருக்கு சப்போர்ட்டாக வந்து சில திமுக அமைச்சர்களே செயல்படுறாங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. அந்த ஏடிஎம்கே சைடில் கூட அவங்க வந்து அந்த வேட்பாளர் வந்து அவ்வளோ தூரம் வலுவாக இல்லாத மாதிரி. ஏடிஎம்கேல வந்து எஸ்பி வேலுமணி வந்து முழுக்க அதிமுக வாக்குகளை வந்து தள்ளி விடுறாரு, டைவர்ட் பண்ணுறாரு, பண விநியோகங்கள் நடக்குது. வேட்பாளர் கூட வந்து அவர் வந்து இப்போ அந்த பிரச்சாரத்துக்கு அதிகமாக போகலன்னு வேறு குற்றச்சாட்டு. சிங்கை ராமச்சந்திரன் வேட்பாளர், சிங்கை ராமச்சந்திரனோட அவர் பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கும் போகல அப்படின்ற மாதிரி 2 நாள் வேட்பாளரே காணும். சிங்கை ராமச்சந்திரன் எங்கே போனான்னு கடைசி 2 நாட்கள் காணும் வேட்பாளர். அந்த அளவுக்கு பண்ணார் எஸ்பி வேலுமணி. அவ்வளோ பண்ணியும் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி ஃபீல்டு ஒர்க் பண்ணி தோக்கடிச்சார். வந்து இங்கே கரூரில் அவர் போட்டி, அரவக்குறிச்சியில் போட்டி போடும்போதும் தோற்கடிச்சார். அதுக்கப்புறம் எம்பி தேர்தலில் கோவையில் போட்டி போடும்போதும் செந்தில் பாலாஜி தோற்கடிச்சார். கரூர் அவரோட சொந்த மாவட்டம், கோவை வந்து அவர் பொறுப்புக்குரிய மாவட்டம். 2 இடத்துலையும் தோற்கடிச்சார். அப்போது இந்த செந்தில் பாலாஜிக்கு எந்த சேதமும் ஏற்படலைன்னா நம்ம வந்து வர சட்டமன்ற தேர்தலில் கொங்கு பகுதியில் வெற்றி பெற முடியாது. அப்போ செந்தில் பாலாஜியை கட்டுப்படுத்தணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போது டாஸ்மாக்குள்ளே ரெய்டு அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. டாஸ்மாகில் 25,000 கோடி பர் ஆனம் வருமானம் வரக்கூடிய இடங்களில் ஒரு நாளைக்கு 145 கோடி வரக்கூடிய இடத்துல வெறும் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு, அதுவும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய முறைகேடு அப்படின்னு அதை கவுண்டர் பண்ணுறாங்க. சிலிண்டருக்கு 50 ரூபாய் வாங்குறாரு, அதுனா மோடியா வாங்குறாரு, சிலிண்டர் போடுறவன் தானே வாங்குறான் அப்படின்னு அதுக்கான ஒரு கவுண்டர்லாம் இல்லை இது வந்து பெரிய அளவுக்கு போகுது அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிச்சி பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அதை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சேலஞ்ச் பண்ணி அதை வந்து டெக்னிக்கலாக கொண்டு போகிறாங்க, அதை ஃபைட் பண்ணுறாங்க. அமலாக்கத்துறையை ரெய்டு நடத்தும் போது பெண் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. அதை வந்து நீதிமன்றம் வந்து இப்போ கண்டம் பண்ணி பெண் ஊழியர்களை வச்சு நீங்கள் வந்து தப்பிக்க பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு தீர்ப்பு வருது. இது ஒரு டெக்னிக்கல் ஃபைட்டு. இது அங்கே வந்து மந்திரி பதவியை வச்சு இவர் வந்து சாட்சிகளை கலைக்கிறார். எனவே ஒரு மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு உடனே ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றம் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கின்ற ஒரு பிக்சர் இருக்கிறதுனால அங்கே நீதிபதிகள் வந்து கோவப்பட்டு கேட்குறாங்க, நீ மந்திரி பதவியில் இருக்கிறியா இல்லை ஜாமீனை ரத்து பண்ணுவான்னு கேட்டிருக்காங்க. திங்கட்கிழமை அதுக்கான விஷயம் என்பது இருக்குது. திங்கட்கிழமை போய் மறுபடியும் ரிட்டன் ஆர்கியூமெண்ட் வந்து கபில் சிபல் வந்து போடுறாரு. செந்தில் பாலாஜி வந்து மினிஸ்டராக இருப்பதற்கான எந்த தடையும் இல்லை, ஏற்கனவே ஹேமந்த் சோரனும் அஜித் பவாரும் அங்கே இருக்காங்க, அதனால் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜியை மட்டும் நீங்கள் எப்படி கார்னர் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை வந்து மறுபடியும் எழுப்புறாங்க. அதில் சுப்ரீம் கோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆனால் ஓகே, இல்லைனா செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணுறார். அதே மாதிரி பொன்முடி அவருடைய அந்த பேச்சுக்காக அந்த பிரச்சனைகள் வந்து அவருக்கு நிறைய நீதிமன்றத்தில் வந்துக்கிட்டு இருக்கு, சென்னை உயர் நீதிமன்றத்தில். அதனால் பொன்முடியும் வந்து ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து எடுத்துட்டாங்க, அமைச்சர் பதவியிலேருந்தும் அவரை எடுப்பாங்க. இதில் வந்து நிறையா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் கட்சி பதவி மட்டுமே எடுத்திருக்கீங்க,
ஏன் அமைச்சர் பதவி எடுக்கலன்ட்டு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்காக அவரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இது பொன்முடி வந்து வனம் ரைட்டா, அது ஃப்ரீ ஆகுது. இபி வந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கும்பொழுது தங்கம் தென்னரசு கொடுக்கப்பட்டது. மதுவிலக்குத்துறை வந்து முத்துசாமி கொடுக்கப்பட்டது. இப்போது வனத்துறை இருக்குது. வனத்துறையை வந்து ஐபி மாதிரி சீனியர் மந்திரிகளுக்கு கொடுக்கலாமா? இதே மாதிரி செந்தில் பாலாஜியோடைய துறை ஒருவேளை ராஜினாமா செய்யப்பட்டால் திங்கட்கிழமை அந்த விஷயங்களுக்கான ராஜினாமா செய்துதான் தீர வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இப்போது மின்சாரத்தை வந்து மறுபடியும் தங்கம் தென்னரசுக்கும் மதுவிலக்குத்துறையை வந்து முத்துசாமிக்கும் கொடுக்குற மாதிரி புதுசாக ஒரு அமைச்சர் வர மாட்டாங்களா? ஒரு ஏற்பாடு வந்து நடக்குது. இல்லைன்னா புது அமைச்சர்கள் அப்படின்ற அடிப்படையில் யாராவது போடலாமா அப்படின்ற மாதிரி பல பேர்கள் வந்து பரிசீலனையில் இருந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு திருவையாறு துரை சந்திரசேகர், மானாமதுரை தமிழரசி, இந்த 2 பேர்கள் வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கு. துரை சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கோபிச்செய்யன் ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கார். துரை சந்திரசேகர் வந்தார்னா முக்குளத்தோர் இனத்தை சார்ந்த அமைச்சர்கள் அதிகமாக வராங்க. ஏற்கனவே நிறைய பேர் முக்குளத்தோர் அமைச்சர்கள் இருக்காங்க. ஐ பெரியசாமி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தங்கம் தென்னரசு, இந்த மாதிரி மூர்த்தி, இந்த மாதிரி முக்குளத்தோர் அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மறுபடியும் துரை சந்திரசேகர் வந்தார்னா முக்குளத்தோரை கொண்டு வருவாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. செஞ்சியில் இப்போ விழுப்புரம் காலியாவதுனால லட்சுமணனை கொண்டு வரலாமா இல்லை செஞ்சி மஸ்தானை கொண்டு வரலாமான்னு விழுப்புரத்தில் ஒரு டேலி இருக்குது. ஸோ நிறைய பாசிபிலிட்டி எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாசிபிலிட்டி எல்லாம் ஃபைனலைஸ் ஆவதுக்கு 30ஆம் தேதி கிட்டத்தட்ட வந்துடும். இது எல்லாமே திங்கட்கிழமை வந்து அங்கே நடக்கிறத பொறுத்து தான் செந்தில் பாலாஜி டிசைட் ஆகும். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் லீகலாக ஃபைட் பண்ணணுன்னு பார்ப்பாங்க. இன்னொன்று, செந்தில் பாலாஜி இப்போ அமைச்சரவை பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் கூட மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டை வந்து தமிழக அரசு அணுகி ஏன் செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கக்கூடாது ரைட்டுங்களா? 2000 சாட்சி இருக்குது அந்த வழக்கில். அந்த 2000 சாட்சியை எப்படி கொண்டு வர்றது? அந்த வழக்கு ட்ரையல் என்னைக்கு முடியுது? அது வரைக்கும் அவர் வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை சூன்யத்தில் தான் இருக்குமா? எப்படி போகும் அப்படின்ற கேள்வியை வந்து அங்கே எழுப்பி அதே சுப்ரீம் கோர்ட் பர்மிஷனோட மறுபடியும் அவர் அமைச்சராவதற்கான ஒரு கிளியர் கட் கிளாரிஃபிகேஷனை வந்து மறுபடியும் வாங்குவதற்காக இப்போ செக்ஷன் 21 அடிப்படையில் விடுவிக்கப்பட்டவங்க அமைச்சராகவே கூடாதா? அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்ததுனால் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரைக்கும் அமைச்சர் பதவியில் அவங்க இருக்கக்கூடாதா? அது வந்து அவங்க வந்து வழக்கு வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறது. அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அமைச்சராகவே வரக்கூடாதா? இது வந்து ஒரு டெக்னிக்கல் கேள்வி. இந்த டெக்னிக்கல் கேள்வியை வந்து எழுப்பி அதுக்கு ஒரு விடை வாங்கிய பிறகு தான் இந்த விவகாரம் முடிவுக்கு வரும். செந்தில் பாலாஜி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த அவர் செயல்பாட்டை முடக்கிறதுக்காக இவங்க பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பக்கம் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னா அவர் வந்து அப்படியே பிஜேபிக்குள்ளே இழுக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு அவர் பிஜேபிக்குள்ளே போனால் வாஷிங் மிஷின் தானே அவர் மேலே அந்த மாதிரி எதுவும் நெருக்கடி கொடுக்குறாங்களா? அது அவர் ஏற்கனவே கோர்ட்டில் சொல்லியிருக்காரு. என்ன பிஜேபிக்குள்ளே வான்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளே வந்து என்ன பிஜேபியில் சேர்ந்துடுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பிஜேபிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சி அன்னிலேருந்தே அவருக்கு நடக்குது. இப்போ அவர் செந்தில் பாலாஜி பிஜேபிக்குள்ளே வந்துட்டா ஈஸி இல்லை. திமுகவுக்கு ஆள் இல்லைல்ல. திமுகவுடைய எல்லா ஸ்ட்ரென்த்தும் செந்தில் பாலாஜிக்கு தெரியும்ல. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக வீக்காக இருக்குங்கிறப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கொண்டு வந்ததில் இவரோட பங்கு இருக்குது. இப்போ அவரே நல்லா கொண்டு வந்தவரையே தூக்கி இங்கே போட்டானா என்ன அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான விஷயம் என்பது அவங்க முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ண தான் செய்வாங்க. அதை எதிர்த்து திமுக ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். லீகலாக வந்து திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி, சட்ட ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டி. அதுதான் வந்து நம்ம கவர்னருக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேயே நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சி இதுக்கான லீகல் விஷயங்களுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு. பொன்முடி மேலே ஆக்ஷன்கள் வந்து உறுதியாக தான் இருக்காங்களா எடுக்கிறது? ஆமாம், கண்டிப்பாக உறுதியாக இருக்காங்க. அவரோட பேச்சு வந்து சுத்தமாக
யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு. ஒரு காலத்தில் பிராமணர்களுடைய பூணூலெல்லாம் கூட கட் பண்ண இயக்கம்தான் திராவிட இயக்கம். ஆனால் அது அந்த காலகட்டத்தில் பூணூலை போட்டுக்கிட்டு திமிரா நடந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சூழல் என்பது இருந்தது. அதே விஷயத்தை இன்றைக்கி பண்ண முடியுமா? ஸோ அந்த காலத்தில் பேசின பேச்சை வந்து இன்றைக்கி பேச வேண்டிய அவசியம் என்பது இல்லை அப்படின்றதான் திமுகவுடைய கருத்தாக இருக்குது. அதுதான் கனிமொழி வந்து முழுக்க கண்டம் பண்ணாங்க. கனிமொழியுடைய கண்டம் ஏற்று தான் வந்து பொன்முடியை வந்து அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை பிடுங்கிட்டு திருச்சி சிவாவுக்கு அந்த பதவியை வந்து கொடுத்து பண்ணாங்க. அப்போவுமே அவருக்கு நெகட்டிவ் வந்துருச்சு. அடுத்த அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்ற டிமாண்ட் வந்து கோர்ட்டுக்குள்ளே வருது. வழக்கு பதிவு செய்யறதுக்கு கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு. வழக்கை மானிட்டர் பண்ண சொல்லி கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு. ஸோ வழக்கு பதிவு, கோர்ட்டு மானிட்டரு, ஏற்கனவே அவர் பேச்சுக்கு எழுந்த எதிர்ப்பு, இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துகிட்டு அவரை நீக்கிறதா தான் முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜி வந்து அமைச்சர் பதவியிலேருந்து ஒருவேளை நீக்கிறதா இருந்தாலும், ஆனால் அவர் வந்து திமுகவில் வந்துட்டு அவர் வந்துட்டு நல்லா தீவிரமாக வந்துட்டு கட்சி பணியில் வந்து நல்லா செயல்படலாம் இல்லையா? கண்டிப்பாக. அதுக்கு எந்த அது வந்து அவர் உண்மையிலே வந்து அவருக்கு வந்து சுமை வந்து குறைஞ்ச மாதிரியும் நினச்சிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. அவர் இதை விட வேகமாக, அவர் இன்னும் அடிப்பட்ட சாதாரண புலியே வேகமாக பாயும். அடிப்பட்ட புலி எப்படி பாயும்? அதை விட வேகமாக தானே பாயும். அவர் உண்டுலன்னு ஆகிடுவார். அதிமுகவையும் பாஜகவையும் உண்டுலன்னு ஆகிடுவார். இவங்க வந்து ஒரு விதத்தில் திமுகவுக்கு நல்லது தான் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜின்ற ஒரு கேரக்டரை இவங்க வந்து முழுக்க முழுக்க எதிர்க்கிறது மூலமாக செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கு திமுகவில் பெரிய அளவுக்கு கூடுது. திமுக தலைமை மத்தியிலும் செந்தில் பாலாஜியுடைய செல்வாக்கு பெரிய அளவுக்கு கூடுது. திமுக வந்து அவர் கொடுக்குற மதிப்பு என்பது மிக அதிகம். ரைட்டா? கோர்ட்டு இந்த விஷயங்கள் இது எல்லாமே இல்லாமல், அதுக்கான சட்ட உதவி போகிற இல்லாமல், இனி வந்து செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்கிறாரோ அதுதான் கொங்கு மண்டலத்தில் சட்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியை வளர்த்து விட்றாங்க இவங்க, பெரிய அளவுக்கு வளர்த்து விட்றாங்க. ஸோ செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணாலும் அவர் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு அவர் மேலே திரும்ப திரும்ப அவரை வந்து தாக்கிக்கிட்டே இருந்து கடைசியில் வந்து அவர் அமைச்சர் பதவியே இல்லாமதே வேலை செய்கிறாங்கிற மாதிரி ஒரு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு பரிதாப பார்வை கூட வர்றதுக்கு இவங்க வந்து போன தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி ஜெயிச்சா கவுண்டர் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இன்றைக்கி வந்து ஒரு கவுண்டர் வந்து பிஜேபி வந்து ஒரு கவுண்டரை பழி வாங்குது அப்படின்ற ஒரு சிம்பத்தைஸ் வந்து செந்தில் பாலாஜிக்கு வரும் இல்லையா? அவரும் போட்டி போட போகிறாரு. அவர் கரூரில் போட்டி போடுவார். அவரும் போட்டி போட போகிறாரு. அப்போது அவர் போட்டியிடும் போதும் சரி, அவருக்காக வாக்கு கேட்கும் போதும் சரி, மற்றவங்களுக்காக அவர் ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போதும் சரி, செந்தில் பாலாஜி பாதிக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு நோஷன் என்பது வரும் இல்லையா? அந்த நோஷனை திமுகவுக்கு சாதகமான ஒரு விஷயமா என்டையராக கவுண்டர் பெல்ட்டில் போயிடும் இல்லையா? அது வந்து கவுண்டர் பெல்ட்டுன்றது உங்களுக்கு ஊட்டியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி தர்மபுரி வரைக்கும் இருக்குது கவுண்டர் பெல்ட்டு. அந்த பெல்ட்டுக்குள்ளே இந்த விஷயங்கள் கவுண்டர் மீதான தாக்குதல் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு வரும். அது அங்கே எக்கோ ஆகும். அது திமுகவுக்கு சாதகமாகும். இவங்க வந்து இன்டைரக்டாக வந்து செந்தில் பாலாஜியை அடித்து செந்தில் பாலாஜியை வந்து பெரிய ஹீரோ ஆக்குறாங்க ஏடிஎம்கேவும் பிஜேபியும். புதுசாக இப்போ அமைச்சர் வர்றப்போ வந்துட்டு இப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? புது ஆட்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். புதுசாக அமைச்சர்கள் வந்தால் புது ஆட்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது மானாமதுரை தமிழரசி அப்படி அவங்க ஒரு வேளை அமைச்சரானாங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த சப்காஸ்டுக்குள்ளே வந்து திமுக போகாமலே இருக்குது. முக்குலத்தோர் தான் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஆன்டியான ஒரு கேஸ்ட் தான் தேவேந்திர குல வேளாளர்கள். தேவேந்திர குல வேளாளர்களோட இன்க்ளூஷன் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு வந்து தமிழரசியோட இன்க்ளூஷன் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் ஆகும். அவங்க வாக்குகளை வந்து ஆனந்தன் ஐயாசாமின்னு ஒரு ஆளை வச்சு ஒர்க் பண்ணி அதை வந்து பிஜேபி திரட்டி வச்சுருக்கு. அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான்லாம் வந்து அந்த எஸ்சி இதுக்குள்ளேருந்து விடுதலை, எஸ்சி என்கிற பேர்லேருந்து தேவேந்திர குல வேளாளர் விடுதலை அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. சீமானும் எடுத்துகிட்டு போகிறாரு, கிருஷ்ணசாமியும் எடுத்துகிட்டு போகிறாரு.
2 பேரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த ஓட்டுக்களை வந்து குறி வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போது ஒரு சே இல்லாமல் இருக்குது அங்கே. அதை இப்போ தமிழரசி மாதிரி ஆட்களை இல்லை வேறு யாரோ, சங்கரன் கோயிலில் கூட ஒரு எம்எல்ஏ இருக்கார், அந்த மாதிரி ஒரு ஆட்களை வந்து இவங்க கொண்டு வந்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கான ஒரு சேவாக அது கண்டிப்பாக அமையும். அந்த கம்யூனிட்டி மத்தியில் வந்து திமுகவுக்கு ஆதரவுகள் பெருகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈக்குவலிபிரியம் இருக்குது, அதுக்கான கேல்குலேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. இதையெல்லாம் பெண் அப்படின்ற ஒரு அமைப்பு, சபரீசன் தலைமையில் பெண் அப்படின்ற அமைப்பு வந்து இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கு, யாரை எங்கே போடலாம், யாரை போட்டால் நல்லா இருக்கணும். அப்போ புது அமைச்சர்கள் தேர்வில் வந்து திமுகவுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் வரும். ரைட்டுங்களா? இப்போது அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் ஒரு ஆளை வந்து செந்தில் பாலாஜின்னு ஒரு ஆளை அமைச்சர் பொறுப்பு இல்லாமல் தேர்தல் வேலை மட்டும் பார்க்குற ஒரு ஆளாக அதிமுகவும் பாஜகவும் உருவாக்குது. அப்போது அது ஒரு மைனஸ். இப்போ புதுசாக யாரையாவது அமைச்சராக்குனா 2 துறை இருக்குது, 2 துறைக்கு 2 பேரை கூட கொண்டு வரலாம். புதுசாக யாரையாவது அமைச்சராக்குனா எங்கெங்கே வந்து திமுகவுக்கு பலவீனம் இருக்கோ அங்கே வந்து அந்த கம்யூனிட்டிக்குள்ளேருந்து கொண்டு வரலாம். அதில் ஒரு கம்யூனிட்டி தேவேந்திர குல வேளாளர், அங்கேருந்து கொண்டு வரலாம். ரைட்டுங்களா? 2 துறை கொடுக்கலாம். மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறையும் இருக்குது, மின்சாரமும் இருக்குது. மின்சாரம் சிவிஎஸ் சீனியர் துறை. ரைட்டுங்களா? அந்த துறைக்கு புதுசாக ஒரு ஆளை கொண்டு வரும்போது அந்த துறை வந்து வலுப்பெறும். இப்போது சேலத்தில் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருந்தது, சேலத்தில் அங்கே இருந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தரை மந்திரி ஆக்கியிருக்காங்க. அப்போது இப்போது மறுபடியும் அதிமுக கோட்டையை திமுக கைப்பற்றுமா அப்படி சேலம் அப்படின்னு இப்போது நம்ம நக்கீரனில் கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து புதுசாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக அமைச்சர்கள் மீது வந்து குறிப்பாக வந்து செந்தில் பாலாஜி மேலே வந்துட்டு அந்த பிடி இருக்கிறது. அதை உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு வெற்றி பெற்று மீண்டும் அந்த அமைச்சர்களே அப்படியே தொடருவாரா, அல்லது வந்து அது பதவியிலேருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி தோழர். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.